அப்போ விட்டுட்டோம், இப்ப புடிச்சிட்டோம். ஆஸ்திரேலியாவை பழி தீர்த்த ஆப்கானிஸ்தான் கருணை காட்டுமா இந்தியா? இன்று காலை நடைபெற்ற சூப்பர் 8 சுற்று போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி உலக சாம்பியன் ஆஸ்திரேலியாவை அதிர்ச்சி தோல்வியடைய செய்துள்ளது. ஒரு சின்ன ரீவைண்ட். 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கான் 293 ரன்களை எடுத்தது. பின்னர் ஆடிய ஆஸ்திரேலியா 91 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியடையும் நிலையில் இருந்தது. அந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி மேக்ஸ்வெல் 128 பந்துகளில் 201 ரன்களை எடுத்து ஆஸ்திரேலியா அணியை வெற்றி பெற செய்திருப்பார். இந்த போட்டி கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு சிறந்ததாக கருதப்படுகிறது. இந்நிலையில் T20 உலகக்கோப்பை போட்டியில் சூப்பர் 8 சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டி இன்று காலை நடைபெற்றது. முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் அணி 148 ரன்களை சேர்த்தது. தொடக்க வீரர்களாக களமிறங்கிய குர்பாஸ் மற்றும் இப்ராஹிம் ஆகியோர் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஆஸ்திரேலியாவின் பந்துவீச்சை கண்டு அச்சப்படாமல் தேவையான நேரங்களில் பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் விரட்டினர். இருவரும் அரை சதத்தை கடந்தனர். குர்பாஸ் 60 ரன்களிலும் இப்ராஹிம் 51 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இவர்கள் இருவரும் காட்டிய அதிரடியால் ஒரு கட்டத்தில் அணியின் ஸ்கோர் 200 ரன்களை தொடும் என்றே தோன்றியது. ஆனால் பின்கள ஆட்டக்காரர்களின் சொதப்பலால் 148 ரன்களையே ஆப்கானிஸ்தானால் எடுக்க முடிந்தது. இரண்டாவதாக ஆடத் தொடங்கிய ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை ஆப்கானிஸ்தான் பவுலர்கள் பல்வேறு வேரியேஷன்களை பந்துகளில் காட்டி திணறடித்தனர். எப்போதும் அதிரடியான தொடக்கம் தரும் ஹெட் இந்த போட்டியில் நவீன் பந்தில் டக் அவுட் ஆனார். எதிர்முனையில் இருந்த வார்னரும் 3 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். ஆனால் ஆப்கானிஸ்தான் என்றால் மேக்ஸ்வெல்லுக்கு சொல்லவா வேண்டும், பவுண்டரிகளை பறக்க விட்டார். குல்பாத்தின் பந்தில் அவர் கொடுத்த கேட்சை நூர் அருமையாக பிடித்து அவரை வெளியேற்றினார். பின்னர் வந்த ஸ்டோனிஸ், டேவிட், வார்ட் போன்றவர்கள் அடுத்தடுத்து வேகத்தை எதிர்கொள்ள முடியாமலும் சுழலில் சிக்கிக்கொண்டும் அடுத்தடுத்து வெளியேறினார்கள். இதனால் ஆஸ்திரேலியா 19 ஓவரில் 127 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் சென்ற வருடம் நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் அடைந்த தோல்விக்கு ஆப்கானிஸ்தான் இந்த போட்டியில் பழி தீர்த்துள்ளது. இந்நிலையில் அடுத்து இந்தியாவுடனான போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை ஆஸ்திரேலியா இந்தியாவுடன் தோல்வியுற்று ஆப்கானிஸ்தான் வங்கதேச அணியை வென்றால் ரன் ரேட் அடிப்படையிலேயே அரையிறுதிக்கு தகுதி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆஸ்திரேலியாவின் உலகக்கோப்பை கனவு இந்தியாவின் கையில்தான் இப்போது உள்ளது.